திருப்பூணம் விவகாரம் தொடர்பாக நகை காணாமல் போன தொடர்பாக நிகிதா அளித்த புகாரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து தற்போது 11 நாளாக விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் நிகிதா தற்போது ஆஜராகியுள்ளார். ஆனந்தி, சிவகங்கை மாவட்டம் மணப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் காவலர் அஜித்குமார் கடந்த 27ஆம் தேதி அன்று நகை காணாமல் போன தொடர்பாக மதுரை திருமுகத்தை சேர்ந்த நிகிதா என்ற பெண் அளித்த புகாரின் கீழ் திருப்பூணம் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதனையடுத்து ஜூன் 22ஆம் தேதி திருப்பூணம் காவல் நிலையத்திலிருந்து தனிப்படை காவல்துறை விசாரணைக்காக அஜித்குமார் அழைத்து சென்று கோயில் உதவி ஆணைய அலுவலகத்தில் பின்புறம் வைத்து அஜித்குமார் தாக்கி விசாரணை நடத்தியதில் அவர் உயிரிழந்தார். இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு தனிப்படை காவலர் 5 பேர் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனந்தி, இதனை அடுத்த இந்த வழக்கான உயர்நீதிமன்ற அமல் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ விசாரணை மாற்றப்பட்ட நிலையில் சிபிஐ சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சிபிஐ அதிகாரி டிஎஸ்பி மோஹித் குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் மதுரை மாவட்ட விசாரணை அதிகாரியாக நீதிபதி ஜான் சுந்தரால் அவருக்கு அறிக்கை நீதிமன்றம் பெற்று பின்பு திருப்பூணம் மணப்புரம் கோவிலில் அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு தாக்கிய இடங்களில் தற்போது விசாரணை மேற்கொண்டார். ஆனந்த், இந்த நிலையில் தற்போது 11வது நாளாக தற்போது நகை காணாமல் போன தொடர்பாக நிகிதா அளித்த புகாரை அடுத்து சிபிஐ வழக்கு பதிவு செய்த நிலையில் இன்றைய தினம் 11 நாளாக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது சிபிஐ அலுவலகத்தில் நிகிதா ஆஜராகி தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.